பிரதமர் மோடி தலைமையில் இந்த கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இதன் மூலம் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் உறுதிபட கூறினார். மேலும் நதிநீர் இணைப்பு, ஜிஎஸ்டி மறுபரிசீலனை, விலைவாசி கட்டுப்பாடு, சாலை வசதி, ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குதல் போன்றவற்றை மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு இந்த கூட்டணி உறுதியாக கொண்டு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூட்டணியை எதிர்த்து போட்டியிடும் திமுகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவை பழிவாங்க நினைத்த துரைமுருகன் தற்போது அசிங்கப்பட்டு நிற்பதாகவும் விமர்சித்துள்ளார். நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி 40 பேரும் வென்றெடுத்து டெல்லிக்கு சென்று தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து நல்ல திட்டங்களையும் இந்த கூட்டணி உறுதியாக பெற்று தரும். நதிநீர் இணைப்பு, ஜிஎஸ்டியில் மறுபரிசீலனை, அது மட்டும் இல்லாமல் விலைவாசி கட்டுப்பாடு, வேலை வாய்ப்பு, நல்ல சாலை வசதிகள், ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குவது என்று மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு இந்த கூட்டணி தமிழகத்தில் இதுவரைக்கும் நடக்காத எல்லா நல்ல திட்டங்களையுமே உறுதியாக கொண்டு வர போகிறது. ஏன்னா இன்னைக்கு மொத்த எதிரணியே இன்னைக்கு ஊழல். இந்த கூட்டணி சேரக்கூடாதுன்னு எத்தனையோ சூழ்ச்சிகள் பண்ணாங்க. தேமுதிகவை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும் துரைமுருகன் நினைச்சாரு, இன்னைக்கு அவர் அசிங்கப்பட்டு கிடக்கிறாரு. தேமுதிகவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாரு, இன்னைக்கு அவர் அசிங்கப்பட்டு கிடக்கிறாரு. அதனால நம்மளுக்கு என்றைக்கும் தெய்வத்தோட துணை இருக்கு. நாம நல்லதே நினைப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பது போல் இந்த கூட்டணி நாளை நமதே, 40 நமதே என்று வென்றெடுப்போம்.